தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அதாவது தன்னோட கைப்பொருள் அனைத்துமே இழந்துட்டோம் என்று யாருமே கவலைப்பட மாட்டாங்க. யார் அப்படின்னா, இந்த ஊக்கம் என்ற ஒன்று இருக்கிறவங்க அந்த எதை பற்றியுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊக்கத்தை வச்சு எதை வேண்டாலும் சம்பாரிச்சிடலாம். அந்த மன உறுதி, மன வலிமை தான் நமக்கு தேவை. இதே இன்னொரு திருக்குறளில் வள்ளுவர் ஐயா சொல்கிறாங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது செல்வமே வலி கேட்டு வருமா? யாருக்கிட்ட? ஊக்கத்தோடு இருக்கவங்கிட்ட. இந்த ஊக்கம்தான் நமக்கு முக்கியம். எதை கொடுத்தும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, எது போனாலும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. பகவத்கீதையோட சாராம்சம் அந்த கீதாச்சாரத்தில் சொல்லுவாங்க, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எது பெறப்பட்டதோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது. அதனால் எந்த ஃபீலும் நீங்கள் பண்ணாதீங்க, ஊக்கத்தோடு இருங்க. நீங்கள் இழந்தது எல்லாமே உங்ககிட்ட திரும்ப வரும். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.